கடந்த ஆண்டுகள் மட்டும் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்ததா சொல்லி தான் போன ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த அவங்க ஆட்சி செஞ்ச 5 ஆண்டுகள்ல திரும்ப ஒரு 5 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பரப்புரையில அப்பயே சொன்னீங்க ஆட்சி அமைப்புன்னு. இன்னைக்கு முதல்வராக உங்க கட்சியுடைய தலைவர் பொறுப்பேற்க நீங்க அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறீங்க. உங்களுடைய அரசு நிர்வாகத்துடைய முதல் கட்டமா கவனம் செலுத்துறது என்ன பண்ணிக்கிறது? முதல்ல இந்த பெரிய ஒரு பொறுப்பை தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. தலைவர் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கையை நாங்க வீண் போகாம எல்லளவும் வீண் போகாம நாங்க ஒரு சிறந்த நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுப்போம். முக்கியமாக கொள்கை, எங்கள் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை அடிப்படையில தான் எங்க அரசு செயல்படும். அதனால நீங்க பொறுத்திருந்து பாருங்க, ஒரு வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. இப்போ அரசனுடைய நிதி நிலைமை மோசமா இருக்கு, 10 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு அப்படின்ற முதல்வரே இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான கால அவகாசம் எப்படி எடுத்துப்பீங்க? அதுக்கான தயாரிப்புகள் எப்படி இருக்கும்? போன ஆட்சி வந்த பிறகும் ஒரு வெள்ளை அறிக்கை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள் மட்டும் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்ததா சொல்லி தான் போன ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சி செஞ்ச 5 ஆண்டுகள்ல திரும்ப ஒரு 5 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளை அறிக்கை அவசியமானது. மக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லணும் என்ன இருக்குன்னு. எடுத்து சொல்லிட்டு எப்படி நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம், அதற்கான கால அவகாசத்தையும் மக்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற நான் கேட்டுக்கணும். திமுக சொல்றது என்னன்னா மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தணும், அதுல எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்தின் அடித்தளமே எங்க கொள்கை தான். அதுல எந்த கவலையும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. சமூக நீதி பாதையில் மட்டும்தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும். 13ஆம் தேதி பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. அதற்கான ஏற்பாடுகள் எப்படி? அது ஏற்கனவே பெரும்பான்மையான எம்எல்ஏக்களோட சப்போர்ட் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அதை வெற்றி பெறுவோம். நன்றி.